வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கீன்வா உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த கீன்வாவை வந்து நம்ம டயட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கப் கீன்வா. இதை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். மல்லி இலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து, சீரகம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து சீரகம் பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கேரட் சேர்த்துடலாம். இது கூட உங்களுக்கு எந்தெந்த காய்கறிலாம் பிடிக்குமோ நீங்கள் அதையும் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு பட்டாணி, பீன்ஸ் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ கேரட் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த கேரட் லைட்டாக வேகட்டும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறப்போ கேரட் முழுசாக வெந்துடும். இப்போ கேரட் லைட்டாக குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் கீன்வாக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கீன்வா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் நாம் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கீன்வா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கீன்வா சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ இதை திறந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விடலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த கீன்வா வந்து நல்லா குக் ஆனாலும் சாப்பிட்றப்போ லைட்டான ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும். அதனால் அது குக் ஆகலை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த கீன்வாவோட நேச்சரே அப்படி தான்.
இப்போ நமக்கு இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கீன்வா உப்மா ரெடி. ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் சுட சுட சாப்பிட்ருங்க. இது சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இந்த சேனலோட இணைந்திருங்கள் புது புது ரெசிபிகளுக்காக.